வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பம்கின் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நான் ஆஃப் பம்கின் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் பீட்ரூட்டு, கேரட்டு, பம்கின் இதெல்லாம் நம்ம வேக வச்சு கொடுக்குறப்போ அதோட சத்து அப்படியே இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே செய்யுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு ஆஃப் வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இது சும்மா ஒரு வதக்கல் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். உங்கள் குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்க, இதோ குட்டி பேபியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மிளகு மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு வயசு பேபி, 1.5 வயசு பேபினா காரம் சாப்பிடுவாங்கன்னா ஒரு 1/4 இது மிளகு போட்டால் போதும். நல்லா போட்டு ஒரு வணக்கல் கொடுத்துருங்க. அது கூட நம்ம வேக வச்ச பம்கினையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. இதை நம்ம ஆற விட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தாளிக்கலாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பம்கின் நம்மளுக்கு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அது கூட நம்ம மிளகா போடுறனால இனிப்பும் காரம் சேர்ந்து குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம ஒரு தோசையை ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுப்போம். சட்னி இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறனால சாப்பாடும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதை செஞ்சு கொடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.